ஹாய் ஹலோ வெல்கம் டு த ஜானஸ் கோட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர் மெஜஸ்டிக்கில் இருக்கக்கூடிய தொன்னை பிரியாணி தான் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே நாங்கள் டேஸ்ட் பண்ணி இந்த ஃபுட்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ரிவ்யூ வீடியோ தான் இது. நாங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, சிக்கன் பிரியாணி, லெமன் சிக்கன், சிக்கன் லாலிபப், ராகி களி, புதினா சிக்கன் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். உள்ளே போயிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே இது எல்லாமே கடகடன்னு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவும் இருந்துச்சு. இந்த சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சட்டிலாக இருந்தது. பட் ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ரொம்ப டேங்கியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக சாப்பிட திகட்டாமல் சூப்பராக இருந்துச்சு. சட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்க கொடுக்குற ஒரு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு. பீசஸும் அதிகமாகவே வச்சுருந்தாங்க. பிரியாணியில் போட்டிருக்க பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல பிரியாணியில் இருக்கக்கூடிய பீசஸ் வந்து லப்பரிஷாக இருக்கும். இது அப்படி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்துருக்க சேர்வாவோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் அவங்க கொடுத்துருக்க லெமன் சிக்கன் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக லைட்டாக அந்த லெமன் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ராகி களியை சேர்வாவோட ட்ரை பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. மேபி அவங்களோட சிக்கன் கிரேவி இல்லை வந்து மட்டன் கிரேவியோடு சாப்பிட்ருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் புதினா சிக்கனோடு வச்சு சாப்பிட்ருந்தப்போ எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆயில் இல்லாமல் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருந்துச்சு. அது புதினா சிக்கனோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க சிக்கன் லாலிபப்பும் நல்லா செசமி சீட்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு சிக்கன் லாலிபப் இதெல்லாம் விடவே எனக்கு லெமன் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா லெமன் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் அண்ட் குவான்டிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மெஜஸ்டிக் சைடு போனீங்கன்னா இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.